ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ்காரங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு எப்படி சூப்பராக தக்காளி சாதம் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வில்லேஜ்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க, இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது அதில் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அதில் தக்காளி சீக்கிரம் வதங்கன்னா கொஞ்சம் உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துட்டோன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலைன்றனால நான் வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லை ரொம்ப காரமாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போது திருப்பி ஒரு வாட்டியெல்லாம் கலக்கி விட்டுறலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போது தண்ணி சூடாகிற ஸ்டேஜில் நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வைக்க வேணாம், அரிசி குழஞ்சிரும். இப்போது அரிசியை சேர்த்துட்டு எல்லாத்தையோட நல்லா கலந்துருங்க. நம்ம ஆல்ரெடி உப்புலாம் சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நிறையா ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சரி, அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாமா? நன்றிங்க.